கொங்கு நாட்டு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை பாசி பருப்பெல்லாம் வறுத்து செய்கிறது. ஆனால் நம்ம ஊர் பக்கம் டெல்டா மாவட்டம் இது பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை. டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர்னாவே அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நீர் உருண்டை இதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இதுக்கு நான் இப்போ அதே மாதிரியே நம்ம பக்கம் செஞ்சு பார்ப்போமே, இது என்ன எல்லோரும் செய்கிறது தானே. கொஞ்சமாக பாசிப்பருப்பை வறுத்துட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அதையும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக்கரில் வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான், இதில் கடையில் வாங்கின மாவு தான். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெந்நீர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான் நல்லா இந்த பதத்துக்கு. அதை அப்படியே ஒரு குட்டி குட்டியாக பால் சைஸுக்கு உருட்டிக்க வேண்டியதாங்க. எல்லா ஊர்லேயும் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு என்ன கிடைக்காதையா இருக்குது. என்னமோ யாரோ வச்சுட்டாங்க அப்போ கொங்கு நாட்டு ஸ்டைலு செட்டிநாடு ஸ்டைலுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே எல்லாமே செய்யலாம். ஏதோ அவங்க சொல்கிறாங்களேன்னு நம்மளும் அதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இது நம்ம பக்கமும் இது ஃபேமஸ்ஸு தான் அது செய்யறது. அப்படியே இந்த மாதிரி கொழுக்கட்டையை அப்படியே குட்டி குட்டியாக உருட்டி ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நீட்டும் குட்டையுமா கோழி முட்டை சைஸுக்கு எல்லாத்தையும் உருட்டிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வெள்ளை கரைசலையும் கொஞ்சம் நம்ம இனிப்பு எவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி இது பாகு பதம்லாம் இல்லை. இதில் வெல்லம் கரைஞ்சதும் அதில் வேக வச்ச பருப்பையும் அதில் சேர்த்துடணும். ஆனால் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா வெந்தா மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா நெத்துன்னு தனித்தனியாக கிடக்கணுங்க. அப்போ தான் பால் கொழுக்கட்டைக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம உருட்டி வச்சதையும் அதில் சேர்த்து இந்த சேர்த்ததும் உடனே கலந்து விட்றாதீங்க. அது நல்லா மேலே மிதந்து நல்லா முட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவை நல்லா கரைச்சி விட்டு ஒரு திக்னஸுக்கு தான் இது கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும் அதை சேர்க்கும்போது. அதை நல்லா ஒரு கொதி வந்ததும் நல்லா முதல் பால் கெட்டி பாலாக தேங்காய் பாலை அதில் நம்ம புழிஞ்சு விட்டு சேர்த்துக்க வேண்டியதான். நான் பார்த்தேன் சும்மா இல்லாமல் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கொஞ்சம் முந்திரியும் பாதாமியும் நல்லா நெய்யில் பொரித்து விட்டு இப்படி தேங்காய் துருவலையும் சேர்த்து அப்படியே நல்லா கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே பார்க்கும்போதே பாருங்களா, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது இந்த பால் கொழுக்கட்டையை பார்த்தா. ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அப்புறம் என்ன, ஒரு கிண்ணத்தில் எல்லாம் மொண்டு போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு இருக்கிற குட்டீஸு பெரியவங்களுக்கெல்லாம் மொண்டு போட்டு கொடுங்க. அப்படியே வழுவழுன்னு அப்படியே தன்னால் இறங்குங்க, வாயில் இறங்குறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாம் செஞ்சுட்டேன், செய்யறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து ஓடிட்டு அப்பாடா சாமின்னு ஏதோ நம்மளும் மொண்டு போட்டு இன்றைக்கி சாப்பிட்றோன்னு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டதுக்கு இந்த வேர்க்கிறது என்னங்க எல்லாமே மறந்து போயிடுச்சு நமக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தேங்காய் பாலோட சூப்பராக இருந்ததுங்க. நாளை சந்திப்போம்.